ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக் ரோல் சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ்க்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலராக இருப்பாங்க, வெளியே வந்து ரூம் எடுத்து பிஜியில் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு எப்போ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம், அதுக்காக வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்பப்போ வந்து வீட்டில் நடக்கும். சப்பாத்தி அப்படின்றது வந்து நான் சாப்பிட்றது ரேர். ஏன்னா வீட்டில் வந்து நான் வந்து டிஃபன் பண்ண மாட்டேன், அதுக்கான சைடிஷ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அதுக்கான கரெக்டான சைடிஷ் வந்து அமைஞ்சது. அதனால் இதை வந்து ஒரு பேச்சுலருக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இதை வந்து மேக்கிங் வந்து நான் இந்த வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் சாப்பிட போகிறோம். இது வந்து ஒரு எக் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். சப்பாத்திக்குள்ளே எக் வச்சா அல்லது புரோட்டாக்குள்ளே எக் வச்சா அது வந்து எக் ரோலு, சிக்கன் வச்சா சிக்கன் ரோலு. இப்போ வந்து நம்ம எக் வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால இது வந்து எக் ரோல். ஓகே, சாப்பிடலாமா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னா டொமேட்டோ சாஸ் இருக்குது, சில்லி சாஸ் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா முட்டையை வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து சப்பாத்தி. இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்குள்ளே இந்த முட்டை பொரியலை வச்சு ரோல் பண்ணி அப்படியே சாப்பிட போகிறேன். இன்றைக்கி டிஃபனே அதுதான், நைட் டிஃபன். ஒன் பை ஒன்னாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தியை வச்சுட்டு அதில் இந்த முட்டை பொரியலை வச்சுட்டு ஓகே அப்படியே வந்து ரோல் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இது ஒன்றாச்சா, நெக்ஸ்ட் இன்னொரு சப்பாத்தி. இது ஏன் வந்து நான் பேச்சுலர்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்கிறேன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து ஒன்று மெஸ்ஸில் சாப்பிடுவாங்க, இல்லைனா வந்து ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த மெஸ்ஸோ அல்லது அந்த ஹோட்டலோ வந்து லீவ் இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் சண்டே லீவ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கிறது பார்த்தா இது வந்து ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்றதுனால இதை நீங்கள் ரூம்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். ரூமில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் வந்து மாவெல்லாம் வாங்கணுமே, அதை வந்து எப்படிப்பா பண்ண முடியும்? அதை வந்து சப்பாத்திலாம் வந்து தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இப்போலாம் வந்து ரெடிமேட் சப்பாத்தியே வந்துருச்சு. ஆஃப் பாயிலில் வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தவாயும் ஒரு கடாயம் மட்டும் வச்சுருந்தாலே போதும். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 5 முட்டையை போட்டு கிண்டி வச்சுருக்கேன். இது எத்தனை பேருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து எக் ரோல். ஓகேவா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சப்பாத்தி வந்து ரெடிமேடில் கிடைக்குது இல்லையா, ஆஃப் பாயில்டு, அதை வாங்கிட்டு லைட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆஃப் குக் பண்ணால் போதும். அது வந்து உங்களுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடும். அது போக நீங்கள் வந்து இந்த முட்டைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, அதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு, என்ன உனக்கு இல்லையே வெயிட் பண்ணி தரேன் நம்ம பப்பு, அது தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நீங்கள் ரூமில் பண்ணுறதா இருந்தால் இந்த முட்டை பொரியல் மட்டும்தான் பண்ணணும். அந்த சப்பாத்தியை வந்து ஃபுல் பாயில் பண்ணணும். ஆஃப் பாயிலில் உங்களுக்கு கிடைக்கும் ரெடிமேட் சப்பாத்தி, நீங்கள் ஃபுல் பாயில் பண்ணணும். சரியா? இப்போது நம்ம வந்து எக் ரோல் வந்து ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்திக்குள்ளே முட்டை பொரியல் வச்சிட்டோம். ரைட். இதுக்கு வந்து நம்ம வந்து நான் சொன்னேன்ல, இந்த சில்லி சாஸாக இருக்கட்டும், டொமேட்டோ சாஸாக இருக்கும் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எனக்கு தேவையா இல்லையாங்கிறது வந்து நான் சாப்பிடும்போது தெரியும். ஓகேவா? ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கு, பச்சை மிளகாயும் போட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில்லி சாஸ் இல்லைனா வந்து டொமேட்டோ சாஸ்லாம் வந்து வேணும் அப்படின்றத அப்புறம் முடிவு பண்ணலாம். இந்தடா உனக்கு பசீருக்கு 2 போக 3 2, எனக்கு 3. சரியா? நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன வேணும்? முட்டையை வேணும்? ஒரு பிளேட் எடுங்க, கொஞ்சம் முட்டை வச்சுக்கலாம். ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி தான் இருக்கேன். இப்படி தான் இருக்கும்டா. இந்த ஐ அங்கே இருக்கு பாரு. ஓ சாப்பிடு. ஓகே, சாப்பிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக் ரோல், வீட்டில் செஞ்ச எக் ரோல்ஸ். காரம், உப்பு வேணுமா? என்ன சப்பாத்தியில் ஓரமாக இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஏன்னா
சென்டரில் வேக வைக்கும்போது அந்த சைடில் உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்துடும். அப்படின்னா நவட்டி போடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நீங்கள் அந்த ரெடிமேட் சப்பாத்தி வந்து கரெக்டாக லெவலாக வந்து வேக வச்சுக்கோங்க. இன்னும் கையை காட்டுறேன். அப்புறம் இதில் முட்டை பொரியல் வந்து எப்படின்னா உப்பு கரெக்டாக போட்டிருக்காங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, ரொம்பலாம் தூக்கலாக கிடையாது, ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போ அந்த டொமேட்டோ சாஸ் செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி. இதை வந்து ஆப்ஷனல், நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். என்னமா தண்ணியா? ஓகே, இப்போ வந்து சாஸ் ஊற்றிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி சொல்கிறேன். இது வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில்லி சாஸ் வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய காரமே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஓவர் காரம் வந்து ஆகாது, நைட் நேரம் சாப்பிட்றோம் அப்படின்றதுனால. ரைட், டேஸ்ட் பண்ணலாமா? நல்லா தான் இருக்குது, ஆனால் நல்லா இல்லை, எனக்கு செட் ஆகல. அது வந்து முட்டை வந்து இந்த உப்பு காரம் இருக்கா, இது ஸ்வீட்டு, ஆனால் நல்லா இருக்கு, ஆனால் நல்லா இல்லை. இது எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொமேட்டோ சாஸாக இருக்கட்டும், சில்லி சாஸாக இருக்கட்டும், அது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய டேஸ்ட், உங்களுக்கு காரம் வந்து சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க, அந்த டொமேட்டோ சாஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்வீட்டாக வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு காரணம், நான் வந்து ஏற்கனவே வந்து நான் பெங்களூர்லாம் இருந்தேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து கிருஷ்ணகிரியில் இருந்தேன், வேதாரண்யத்தில் இருந்தேன். அப்போலாம் வந்து நான் தனியாக இருந்தேன், அதாவது கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்களே அந்த கண்டிஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆஃப் பாயில்டு சப்பாத்தி வாங்கிட்டு வந்து எனக்கு வேலை வந்து சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை 2 முட்டையை எடுத்து போட்டு அப்படியே வந்து கிண்டி விட்டு முட்டை பொரியல் பண்ணிட்டு உள்ளே வச்சு சாப்பிடுவேன். அது வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இன்னைக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை வந்து நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டுக்கலாம், வீட்டு சாப்பாட்டை ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்ஜானில் ஃபுல்லாக வீட்டு சாப்பாடு தானே ரிவ்யூ பண்ணோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இந்த ரூமில் தங்கியிருக்கவங்க, இப்போ எப்படியும் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து தங்கியிருப்பீங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இதை முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி ஆஃப் பாயில் சப்பாத்தி வாங்கிட்டு வந்து சப்பாத்தி ஆறு பரோட்டா எது வேணாலும் ஓகே, உங்கள் சாய்ஸ், ஓகேவா? அதுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை பொரியல் வந்து சைட் டிஷ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு ரிவ்யூ. ஓகே கைஸ், வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக வந்து பேச்சுலர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு டிஃபன் வந்து ஒரு ஆப்ஷனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. உங்களுடைய பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸி அண்டு டேஸ்டியாக அண்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாய், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.